ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போது மீஷோ ஆர்டர் தான் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒன் டே ஆர்டர் தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். அதுதான் காமிச்சிருக்கேன். ஒன் டே எப்படி இருந்தாலும் உனக்கு 10 ஆர்டர்ஸ் தான் வந்துடும். அதாவது அன்றைக்கி ஈவினிங் ஒரு 6 o'clockலேருந்து மறுநாள் மார்னிங் ஒரு 10 o'clock வரைக்குமே ஆர்டர் வந்தது தான் இது காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான ப்ராடக்ட் என்னென்ன ஆர்டர் வந்திருக்கோ அதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அதை தான் பேக் பண்ண போகிறேன். இது வந்து எதுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன்னா, உங்களுக்கு இதுமாரி வந்து ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் க்ளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீஷோவை பற்றி அப்படின்ட்டு. இதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அதெல்லாம் ப்ராடக்ட்டும் அனுப்புவோம். அதில் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். மீஷோவுக்கு முன்னாடியே வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி நான் வந்து எல்லாத்துலேயும் நான் சொல்கிறது மீஷோவுக்கு முன்னாடியே சேல்ஸ் பண்ண வந்து மீஷோவில் போட்டுடுறது. முடிஞ்சளவு நான் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடணுன்னு நினைக்கிறது, ஆனால் முடிய மாட்டுது. அதுக்கு முன்னாடியே வந்து மீஷோவில் போட்டுட்டு அதில் 1-2 ப்ராடக்ட் டிலே ஆகிறத மட்டும்தான் நம்ம யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம். நான் முடிஞ்சளவு இப்போல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். மீஷோவில் இன்னும் போடவே இல்லை. இப்போ வந்து நியூ ஸ்டாக்கை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஒன்ஸ் யூடியூப்பில் போட்டதுக்கு அப்புறம் தான் மீஷோவில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அடுத்த ஸ்டாக்கு வந்து சாரீ வீடியோவாக தான் இருக்கும். மீஷோவில் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, எப்படி வந்து ஜிஎஸ்டி எடுக்கிறீங்கன்னு. ஜிஎஸ்டி மீஷோவில் கிடையாது. மற்ற இடத்துல ஃப்ளிப்கார்ட், அமேசான்லேயும் ஜிஎஸ்டி இருக்குது. அதனால் நம்ம ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி வாங்கியாச்சு. ஆனால் இன்னுமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் கேட்லாக் அப்லோட் பண்ண கொஞ்சம் டைம் இல்லாதனால கேட்லாக் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். நம்மள்ட்ட வந்து ஓவராலாக வந்து 250 சாரீ கிட்ட இருக்குது. சாரீ, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படி இப்படின்னு 250 இருக்குது. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து நான் வெறும் 3 ப்ராடக்ட் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேட்லாக் அப்லோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் ஆகுது. அதனால் மீஷோவில் ஜஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம அப்லோட் அப்பப்போ பண்ணதுனால இப்போ திரும்பி நியூவாக ஸ்டாக் வர நம்ம வந்து அதை அப்லோட் பண்ண தான் டைம் கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து மீஷோ மட்டுமே தான் இப்போ ரெகுலராக போயிட்டுருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசானில் நம்ம வந்து இன்னும் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணவே இல்லை. அப்படியே அப்லோட் பண்ணணும் அடுத்தது. இதில் வந்து ரிட்டன் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு நிறைய ரிட்டன் தான் ப்ராப்ளம் இருக்குங்கிறீங்க. ஆமாம், ரிட்டன் வரதான் செய்யும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து 10 ப்ராடக்ட் வச்சு ஒரு ப்ராடக்ட் ரிட்டன் வருதுன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணுறதே ஒரு 10 ப்ராடக்ட்டு தான். ஆனால் அதில் வந்து 1-2 ரிட்டன் வந்துருந்தால் கஷ்டமாக இருக்கும். நம்ம ப்ராடக்ட் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் ரிட்டன் வர்றது தெரியாது. இப்போ வந்து நம்ம வந்து டோட்டலாகவே ஓவராலாக வந்து 250 ப்ராடக்ட் கிட்ட வச்சுருக்கிறதுனால, அதாவது சாரீ, ஆரியா ஒர்க்கு, அப்புறம் வந்து நைட்டி, நைட் ட்ரெஸ்ஸு, அப்புறம் டாப்ஸு, அப்புறம் 2 பீஸ் செட்டு, அப்புறம் இன்விசிபிள் செயினு, இதுமாரி நிறைய ப்ராடக்ட் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்தளவு வந்து ரிட்டன் வருது நமக்கு பெருசாக தெரியாது. ஒரு 4-5 வந்தாலும் நம்ம தான் ஒரு நாளைக்கு 20 பேக் பண்ணுறதுனால ஒரு 4-5 தான் வரும். அது வந்து எப்படி தான் ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை 4-5 வரும். அது ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு 10 போனாலுமே 4 நாளைக்கு 40 ஆகிடுது. அதில் ஒரு 4-5 வரது பெருசாக தெரியாது. அதனால் எவ்வளோ தூரம் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ரிட்டன் வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம், கம்பேர் பண்ணி எடுத்துடலாம். அதனால் அதே மாதிரி வந்து ப்ரைஸ் ரெக்கமெண்ட் கேட்பாங்க அவங்களே மீஷோவில். ஒன்ஸ் ஆர்டர் வரலைன்னா ப்ரைஸ் ரெக்கமெண்ட் கேட்பாங்க. அந்த ப்ரைஸ் ரெக்கமெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து லாஸாக தான் இருக்கும். லாஸ்னால் இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து 200 வாங்கினீங்கன்னா நம்ம வந்து 300 சேல்ஸ் பண்ணலான்னு போடுவோம். ஆனால் வந்து 300 எப்படின்னா 10 கொரியர் போயிடும், 10 பிரிண்ட்டு போயிடும். இதெல்லாம் போய் நமக்கு வந்து கையில் நிற்கிறது 70 வச்சுக்கோங்களேன். அது வந்து நமக்கு 70 நம்ம கம்பேர் பண்ணி 100 அதிகமாக வச்சு போடுவோம். 200 வாங்கினா 300 போடுவோம். இப்படியே போட்டுட்டு இருக்கும்போது நமக்கு ஆர்டர் ஒன்ஸ் வரலைன்னா அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ப்ரைஸு. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 200 மெயின் நமக்கு எவ்வளோ 200 தான் வாங்கியிருக்கோம். அது லாஸ் ஆகாமல் 200 வந்துச்சுன்னா அதை ரெக்கமெண்ட்டை அக்செப்ட் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து 1-2 அப்படி அக்செப்ட் கொடுத்தா தான் வந்து நமக்கு ப்ராடக்ட் நிறையா சேல்ஸ் ஆகும். நமக்கு லாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அந்த வாங்கின விலைக்கே போனால் கூட ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை என்ன பண்ணுறீங்கன்னா அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு விசிபிள் காமிப்பாங்க. அக்செப்ட் பண்ணாமே வச்சுருந்தீங்கன்னா யாருக்குமே நம்ம ப்ராடக்ட்டை காமிக்க மாட்டாங்க. இது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ் மீஷோவில். அதனால் அதே அளவுக்கு லாஸாக சேல்ஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட் நம்ம வாங்கின ரேட்டுக்கே என்னடா ப்ராஃபிட் வரலைன்னு யோசிக்காமல் வாங்கின ரேட்டுக்கே வந்து அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா 1-2 ப்ராடக்ட் அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணாலும் அதை வச்சு நம்ம கஸ்டமர் வந்து நம்ம ப்ரொஃபைலை பார்த்துட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து வாங்குவாங்க. அதனால் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நமக்கு.
நானுமே வந்து நிறைய ப்ராடக்ட் அப்படி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து அச்சை கொடுத்துட்டே வருவேன். அதுலேயும் பார்த்துக்கணும் நம்ம வந்து லாஸ் ஆகுதா இல்லை வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா லாஸ்னால் கூட பரவாயில்ல. ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து முடிஞ்சளவு நிறைய பிஸ்னஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ் ஆஃப் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது லாஸ்னால் ஒரு கடையை பொறுத்த வரைக்கும் எதுக்கு வந்து லாபமாக எதுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா, இப்போ வந்து 3 டாப்ஸ் வந்து 500 4 டாப்ஸ் 500 கம்பேர் பண்ணும்போது ஆஃபர் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்கறதுக்கு காரணம் அவங்க வந்து 1 2 ப்ராடக்ட்டை விற்கும்போது அந்த ப்ராஃபிட்டை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இது தனியாக கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து அவங்களுக்கு லாஸில் தான் இருக்கும். இப்போ 4 டாப் 500 வச்சுங்களேன், அது வந்து அவங்களுக்கு லாஸாக தான் இருக்கும். ஆனால் ஆல்ரெடி வந்து இதெல்லாம் விற்றுட்டு அந்த ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. எடுத்ததுனால இது வந்து லாஸில் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அவங்க போட்ட காசை எடுத்துட்டாங்க. இது லாஸில் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே சேம் மெத்தடை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம் இதே மீஷோவில். நம்ம ஒன்ஸ் வந்து வெளியே கொடுக்குறதுலாம் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமு, அப்புறம் வாட்ஸ்அப் இதிலெல்லாம் ஓரளவு நம்ம 100 ருபீஸ் வச்சு விற்றுட்டோம்னா, அதேமாரி மீஷோலையும் மேலே வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே 100 ருபீஸ் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டோம்னா 10 ரூபா 20 ரூபா கொரியர் சார்ஜ், பிரிண்டிங் இதெல்லாம் வந்து 10 ரூபா போயிடும். 10 ரூபான்னு 20 ரூபா போயிடும். மீதி 80 ரூபா கிடைக்கிற அளவுக்கு விற்றுட்டோம்னா, அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆகாத பட்சத்துக்கு, அதாவது நம்மளோட இன்வென்டரிலையும் கம்மியாயிடும் ப்ராடக்ட். அதாவது 100 ப்ராடக்ட்டில் ஒரு 50 ப்ராடக்ட் கிட்ட வந்து ஒரு ப்ராஃபிட் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் கம்மியாக ப்ராடக்ட் கம்மியாக விசிபிள் அதிகமாகும். யாருக்கும் விசிபிள் ஆகாது. ப்ராடக்ட் கம்மியானால் என்ன பண்ணும், யாருக்குமே விசிபிள் ஆகாதப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரிக்கை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களே ப்ரைஸை அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா திரும்பி அவங்க விசிபிள் கொடுப்பாங்க. விசிபிள் பண்ணும்போது அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா நிறைய விசிபிள் ஆகும். திரும்பி ப்ராஃபிட் திரும்பி வந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். அதே சேம் வந்து நமக்கு வந்து லாஸில் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்கணுமோ அதே ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிடணும். இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் எனக்கும் கொஞ்சம் ஆர்டர் வருது. முடிஞ்சளவு வந்து வெளிலையும் கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு மீஷோவில் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிடுறதுக்கு இது ஒரு ப்ராஃபிட்டாக இருக்குது. அதுமாரி வந்து தீபாவளி இதுமாரி பொங்கல் டைம் அப்படின்னா கொஞ்சம் சேல்ஸ் ஓடிட்டு தான் இருக்கும். கிறிஸ்மஸ் இப்போல்லாம் வருது, அதனால கிறிஸ்மஸ் இதெல்லாம் வந்து சேல்ஸ் போயிட்டு தான் இருக்கும். ஜஸ்ட்டு சும்மா நாட்கள் வந்து அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தீபாவளிக்கு ஒரு சேல்ஸ் எடுத்துருப்போம், அது வந்து ஒரு ப்ராஃபிட்டில் தான் எடுத்திருப்போம். அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இது லாஸில் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா தான் நம்மளோட பேஜ் விசிபிள் ஆகும் எல்லாருக்கும். அதே சேம் டைம் என்னென்னா நம்ம வந்து பேஜ் வந்து ஒரு நிறைய ரேட்டிங் போட்டால் தான் வந்து நமக்கு ஸ்டார் ஆகும். எவ்வளோ ஹை ஸ்டார் காமிக்குதோ அந்த ஸ்டாருக்கு தகுந்தபடி தான் எல்லாருக்கும் விசிபிள் ஆகும். இப்போ ஸ்டார்னால் நம்ம ஸ்டார் போட முடியாது, கஸ்டமர் ஸ்டார் போட்டால் தான் உண்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய பேருக்கு ரீச் ஆனால் தான் நிறைய பேர் நம்ம ஸ்டார் போட முடியும். இப்போதைக்கு அது வந்து ஒரு 10 பேருக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா அதில் 2 பேர் தான் ஸ்டார் போடுவாங்க, மீதி எல்லாம் ஸ்டாரே போட மாட்டாங்க. அதாவது நார்மலாகவே விட்டுருவாங்க. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் ஸ்டாரே போட மாட்டாங்க, அதை விட்டுருவாங்க. அந்த 2 பேர் தான் 10 பேரில் 2 பேர் தான் வந்து ஸ்டாரு ரேட்டிங்னு கொடுப்பாங்க. அதுமாரி தான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 500 ப்ராடக்ட் கிட்ட சேல்ஸ் பண்ணியிருப்பேன். அதில் வந்து மொத்தமே 78 பேர் தான் வந்து எனக்கு ரேட்டிங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து 4.1ல் இருக்கோம். அந்த ரேட்டிங் கொடுக்குறது தகுந்தபடி தான் வந்து நமக்கு வந்து ஸ்டார் ஏறிட்டே இருக்கும். அதேமாரி நம்ம பேஜுமே எல்லாேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ 3 ரேட்டிங்காக இருந்தால் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பொதுவாகவே நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மீஷோவில் வந்து தேடும்போது இப்போ வந்து வாட்டர் பாட்டில்னு போட்டிங்கன்னா வாட்டர் பாட்டில் போட்டோன்னா கீழே வந்து எந்த ஸ்டார் அதிகமாக இருக்கோ அவங்கள தான் மேலே காமிக்கும். ஸ்டார் ரேட்டிங் கம்மியாக இருக்கிறவங்களாம் கீழே தான் காமிக்கும். அதேமாரி எல்லோ ரெட்டு அப்படி தான் காமிக்கும் ரேட்டிங் கம்மியாக இருக்கிற. அப்போ வந்து அவங்களோட வந்து அதாவது ஐயோ நல்லா இருக்காதோ அப்படின்னு ஒரு நல்லா இருந்தாலுமே ஒரு எண்ணம் நமக்கு, ஏன்னா ஸ்டார் கம்மியாக இருக்கிறதுனால வந்து ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அதே க்ரீன் கலர் ஸ்டார் இருந்துச்சுன்னா 4.1 4.2னா எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே பயப்படாமல் ஆர்டர் பண்ணுவோம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ வந்து கஸ்டமரை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த ஸ்டாரை எடுத்தால் தான் 4.1 4.2ன்னு ஸ்டார் 3.8க்கு மேலே இருந்தாலே வந்து க்ரீன் கலர் ஸ்டார் தான் நமக்கு கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், முக்கால்வாசி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆரம்பிக்கும் போது ஸ்டாருக்காக கவர் பண்ணால் தான், கஸ்டமரை கவர் பண்ணால் தான் ஸ்டார் கிடைக்கும். அப்போ தான் விசிபிளும் ஆகும் நிறைய பேருக்கு. அதையுமே நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து கஸ்டமர் நிறைய பேர் ரீச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ப்ராஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு ரேட்டிங் கொடுக்க தான் பேஜுமே இன்க்ரீஸ் ஆகும், விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நம்ம பேஜுமே வளர்ந்துட்டுருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் நான் அதேமாரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 ரூபா லாபம் வந்தாலும் போதும், 20 ரூபா லாபம் வந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி தான் இவ்வளோ தூரம் இது வந்திருக்கேன். இப்போயுமே நமக்கு வந்து 20 ஆர்டர்ஸ் வரதுக்கு காரணமே இதுதான். இதுமாரி நிறைய வந்து
இதுமாரி விசிபிள் ஆகிறதுக்காக நிறைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்டார் ஏறுறதுக்கும் அதேமாதிரி வந்து ப்ராடக்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ வந்து ஒரு பல்க் ஆர்டர் எடுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாத்தையுமே போட்டுருவேன். போட்டோடனையும் அவங்க வந்து வாங்குறவங்க வாங்கிடுவாங்க. ஏன்னா வந்து நமக்கு ஸ்டார் அதிகமாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் ப்ராடக்ட்னு வாங்குறவங்க வாங்கிடுவாங்க. நமக்கு வந்து இன்வென்டரியில் வந்து ப்ராடக்ட், அதாவது பழைய ப்ராடக்ட் புதுசாக அப்லோட் ஆக பழைய ப்ராடக்ட் வந்து நமக்கு காமிக்காது. ஒருத்தவங்களுக்கு காமிக்காது பழைய ப்ராடக்ட்டு. ஏன்னா புதுசாக அப்லோட் பண்ண பழைய ப்ராடக்ட் எல்லாம் டல் ஆகிடும். அப்படி 1-2 ப்ராடக்ட் என்ன ஆகும்னா அப்படியே ஸ்டாக் ஆகிடும். பழைய ஸ்டாக்கெல்லாம் 1-2 அப்படியே இருக்கும். அப்படிங்கும்போது அந்த ப்ரைஸ் ரெக்கமெண்டேஷன்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை அக்செப்ட் கொடுத்துட்டோம்னா திரும்பி விசிபிள் ஆகும். பழைய ஸ்டாக்கெல்லாம் 1-2 அப்படியே ஓடிடும். அதே சேம் டைம் பழைய ஸ்டாக் வாங்க வந்தவங்க புது ஸ்டாக்கையும் பார்த்துட்டு 1-2 வாங்கிடுவாங்க. இதுதான் இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதோட 5-6 டைம் கிட்ட பல்க் ஆர்டர் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து போட்டதுமே 1-2 ப்ராடக்ட் அப்படியே இருக்கும். அப்படியே சேல்ஸ் பண்ணுவேன். இந்த தீபாவளிக்குமே அப்படியே சேல்ஸ் பண்ணி தான் ஒன்று கூட பழைய ஸ்டாக்கே நம்மள்கிட்ட இருக்காது. இப்போயுமே ஆர்டர் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். திரும்பி நான் வந்து ஃபஸ்ட்டு 10,000க்கு ஆர்டர் பண்ணி சேல்ஸ் பண்ணேன். இப்போ வந்து 50,000 ஆயிடுச்சு சேல்ஸு. திரும்பி ஆனால் இவ்வளோ இப்போ இன்வென்டரியில் எவ்வளோ இருக்குன்னுலாம் தெரியாது. ஸ்டாக் இருக்குது. ஆனால் அதே தான் திரும்பி ரொட்டேஷனாக பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட 50,000 கிட்ட நம்ம சேல்ஸே பண்ணியிருக்கோம். இப்போ ரிட்டன் திரும்பி அதிலே போட்டு நம்ம பண்ணுறதுனால அதிலே தான் ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ நம்மளோட கேபிட்டல்னு இது வரைக்கும் தெரியாது. ஜஸ்ட் நான் அப்புறமா இருக்கும்போது பார்த்துக்கலாம். இதை வச்சு நாங்கள் வந்து எதையுமே எக்ஸ்பென்ஸ் பண்ணாதனால சரி இது அப்படியே வாங்குகிறோம். திரும்பி இதில் ப்ராஃபிட் வர்றதை வச்சு சேல்ஸ் பண்ணுறோம். இப்படியே ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதில் வந்து கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. அது ஒரு நாள் பார்க்கணுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சேல்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து சாரீ, டாப்ஸு, அப்புறம் 2 பீஸ் செட்டு, ஆரி ஒர்க் ப்ளவுஸு, இன்விசிபிள் செயின்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் நேற்றுமே 2 பீஸ் செட் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஜஸ்ட் 250க்கு தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே வந்து நீங்கள் மீஷோவில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து 300க்கு மேலே இருக்கும். ஏன்னா வந்து அவங்க ஷிப்பிங்கு, கொரியர் சார்ஜி, அது கமிஷன் எல்லாம் சேர்த்து அவங்க 300க்கு மேலே சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்மள்ட்ட 250க்கு மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுறோம். அதுலேயுமே நிறைய பேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நிறைய பேர் வாங்கினீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாதிரி இப்போ வந்து அடுத்ததுமே வந்து மீஷோவில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் வந்தோடனே அதை ஓப்பன் பண்ணி நான் சாரீ ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதையுமே அடுத்தது அப்லோட் பண்ணுறேன். வேணால் அதில் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது மீஷோவில் கம்பேர் பண்ணும்போது டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 50 ரூபீஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து 50 ரூபீஸ் இல்லை, 80 ரூபீஸ் கம்மியாக இருக்கும். அவங்க வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் போடுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கமிஷன் வைப்பாங்க. நம்ம அப்படி இல்லை 250க்கு வாங்கினோம்னா 50 ரூபீஸ் தான் வந்து ஷிப்பிங்கு, மொத்தம் 300. அவங்க வந்து 370, 350 அப்படி தான் வைப்பாங்க. எப்படி இருந்தாலும் கம்பேர் பண்ணால் 50 ரூபீஸ் அதிகமாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் வேணால் வந்து அதையும் ஷேர் பண்ணி விட்றோம். வேணால் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட மீஷோ ஆர்டரை ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிகிட்டே இருக்கும் போதே நான் வந்து டெலிவரி மொத்தம் 3 கொரியர் கீழே போட்டு விடுவாங்க நம்மளை பிரித்து நம்மளோட பார்சலை. அதேமாதிரி டெலிவரின்னு ஒரு பார்சல் கொரியர் இருக்குது. அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க 3த்தையும். அவங்க எப்பவுமே மார்னிங் தான் வருவாங்க. இன்னொரு கொரியர் ஷேர்டுங்கிறவங்க ஈவினிங் வருவாங்க. எக்ஸ்பிரஸ் பீஸு நம்ம தான் கொடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமான கொரியர் தான். அதனால் நம்ம தான் போய் கொடுக்கணும். எவ்வளோ தூரம் சொல்லி வந்து எடுத்துகிட்டு போகல, நம்ம தான் கொடுக்கணும். அதனால் இப்படி அதோட டெலிவரி சார்ஜ் அவங்க கொரியர் வந்துட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த 3 பேக் பண்ணி கடகடன்னு கொடுத்தாச்சு. சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு ரிட்டன் பார்சலும் வந்துருச்சு. சரி அதையும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், கஸ்டமர் இது வந்து டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ரீசனாக சொல்ல தெரியாது, ஏதோ ஒன்று சொல்லி அனுப்புவாங்க. இந்த டெலிவரின்னு இருக்குது. இதேமாதிரி வந்து விசிபிளான பேக்கில் தான் பார்ப்பாங்க. விசிபிளாக இருந்தாலே நம்மள ப்ராடக்டாக இல்லை வேறு ப்ராடக்டான்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கும் போது வந்து நம்ம ப்ராடக்ட் தான் தெரிஞ்சுட்டு அதனால் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். சரி உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். நம்ம ப்ராடக்ட் இல்லைன்னா கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும் ரிட்டனை. அப்போ தான் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் மீஷோலேயே. இல்லைன்னா கிளைம் பண்ண முடியாது. பாருங்கள், நம்ம அனுப்பின கொரியர் கவர் இது தான். இது வந்து டேமேஜுன்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அனுப்பியிருக்காங்க. உனக்கு வந்து நான் சேல்ஸ் பண்ணதே 300க்கு தான் சேல்ஸ் பண்ணேன் இந்த சாரியை. 170 ரூபீஸ் வந்து இதுக்கு வந்து சார்ஜே பிடிச்சிருக்காங்க. இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் வரணும். என்ன பண்ணுறது, இவ்வளோத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி வந்தால் தான் உண்டு. அந்த சாரியை நம்மள்ட்ட 1-2 ஸ்டாக் இருக்குது. வேணால் வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கனாலே என்னென்ன சாரி இருக்கோ அனுப்புவோம். தேங்க்யூ.